Hey guys, welcome back to our channel Samantha. நான் இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக்கை ஓணம்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட் சாரியோட வித் மல்லிப்பூ பன், பிங்க் ஹேலோ ஐஸ், ஜும்காஸ், இது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த லுக்கை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Samantha அண்ட் டேப் தி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசருக்கு குட் வைப்ஸோட வாட்டர்மெலன் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரீசன்ட் பர்ச்சேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாய்ஸ்சரைசராக ஸோ ரொம்ப ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல். ஆக்சுவலி இது ஜெல் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு இருக்காது. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் மேக்கப் கீழே யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா போட்டு என் ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுனால எனக்கு ப்ரைமரையும் நான் ஸ்கிப் பண்ணிட போகிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ரைமர் அவசியம் கிடையாது. ஸோ அது நல்லா ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிற வரைக்கும். ஸோ நான் பொறுமையாக நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டர் வந்து NYB ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா என்னோட பிக்மெண்டேஷன், என்னோட பிளெமிஷஸ், என்னோட ஸ்கார்ஸ், என்னோட அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஆக்சைஸ் ஆகாமல் இருக்கும், ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ப்ளூ ஹெவன் ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணும் போதே பார்க்கலாம் அந்த பிளாக் டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையிறது. இப்போ நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இன்றைக்கி எல்லைகள் ப்ரோ கவரேஜ் illuminating ஃபவுண்டேஷன் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குன்றதுனால வந்து எனக்கு ஒரு illuminating ஃபவுண்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஜஸ்ட் ஃபவுண்டேஷனை ஃபேஸ் வந்து டாப் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லைட்டாக தான் பில்டப் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் நல்லா டாப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கன்சீலருக்கு நான் ஃபிட்மி கன்சீலர் 50 கெஃபே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய அண்ட்ரைஸ் கீழே இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லிப்ஸ் சுற்றியும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதே கன்சீலரை. ஸோ திருப்பியும் அதே ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண நல்லா டைம் எடுத்துக்கோங்க, மெதுவாக பிளெண்ட் பண்ணுங்கள் கன்சீலர் பிளெண்ட் பண்ணும்போது. ஸோ ரொம்ப போட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க ஃபவுண்டேஷனும் வந்துடும். நம்ம வெறும் லைட் கவரேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்து மெதுவாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹைலைட்டிங்காக வந்து நான் எல்லைகள் ப்ரோ கன்சீலர் இன் ஷேட் வந்து fawn வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டிங் கன்சீலர். அண்டர் ஐஸ் அப்புறம் என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் இங்கெல்லாம் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். சின் ஏரியா, ஃபோர்ஹெட். ஸோ அப்ளை பண்ணி திருப்பி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேஸில் லைட் படுற இடத்துலலாம் இது வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். உங்கள் ஃபேஸ் இன்னும் பிரைட்டாக அழகாக காட்டும். இப்போ பவுடருக்கு வந்து நான் dazzler நான் லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன் ஷேட் காஃபி எடுத்து ஒரு ப்ரிசைஸான ப்ரஷ் எடுத்து பவுடர் ப்ரஷ் எடுத்து ஸோ எனக்கு எங்கெல்லாம் வந்து பவுடரால் எனக்கு க்ரீஸ் ஆகுமோ அங்கே மட்டும் நான் பவுடரால் செட் பண்ணிக்கிறேன். என்னோடய அண்டர் ஐஸ், ஃபோர்ஹெட் இங்கெல்லாம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த illuminating ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ க்ளோயாக தெரியாது, டியூவியாக தெரியாது. இப்போ நெக்குக்கு வந்து நான் வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்துக்கிறேன். ஸோ அதை நல்லா நெக்கில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னோடய பிக்மெண்டேஷனையும் கவர் பண்ணணும், ரொம்ப நல்லா கவரேஜும் கொடுக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி, இல்லைனா ரெண்டுமே வந்து லைட்டாக டிஃபர் ஆகும். ஸோ நெக் கீழெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் மிஸ்க்லாரோட ஐப்ரோ பென்சில் இன் ஷேட் டார்க் ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு நல்லா லைட்டாக வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய நேச்சுரல் ஷேப்பே வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் எங்கெல்லாம் ஸ்பாஸ் ஏரியாஸ் இருக்கோ, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் அதே எல்லைகள் கன்சீலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸை வந்து நான் வந்து ப்ரெப் பண்ண போகிறேன் ஐஷேடோவுக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சீலர் பேஸ் மாதிரி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் ஐஷேடோ நல்லா பாப் ஆகும், எனக்கு ஒரு நல்ல பேஸும் கிடைக்கும். ஸோ தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் திருப்பியும் அதே dazzler பவுடர் எடுத்து என்னோட அண்டர்ஸ்ல நிறைய வச்சு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா என்னோட ஐஷேடோ ஃபாலோட்ஸ் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபாலோட்ஸ் ஆனால் கூட நான் வந்து இதை டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதான் கொஞ்சம் நிறையவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸை நான் பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மேக்கப் ரெவல்யூஷன் newtrals 2 பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து ஸோ எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய க்ரீஸ்க்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பிங்க் ஹேலோ ஐஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ க்ரீஸில் அப்ளை பண்ணாதீங்க, க்ரீஸ்க்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி ஸ்மால் சர்க்குலர் மோஷன்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்க இந்த பிங்க் கலர் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு லைட் பிங்க் ஷேட். ஸோ இதை வந்து திருப்பி என்னோடய க்ரீஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டார்க் கலர் பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸுக்கு கீழே வந்து நான் வந்து இதை வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பிளெண்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் கலரை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸையும் நல்லா வந்து டார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பிங்க் ஹேலோ ஐஸ் ஸ்க்ரட் பண்ணும்போது ரொம்ப அழகாக காட்டும். ஸோ 2 இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர்லையும் கலர் வந்து ரொம்ப நல்லா டார்க்காக வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் வந்து நான் ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி அதே கன்சிலர் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஐஸ்லேருந்து நான் ஒரு ஹேலோ கட் க்ரீஸ் வந்து வரைய போகிறேன். ஸோ இது பேர் ஹேலோ கட் க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் த ஐஸ்லேருந்து வரைவாங்க. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக வந்து டைம் எடுத்து வரைங்க. இது வரைய வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நாங்கள் ப்ரிசைஸாக வந்து கட் பண்ணணும் இதை. இப்போ இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஐலிஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஐஸையும் வந்து ஆஃப் கேமராவில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு பாருங்கள். ஒரு ஃப்ளாட் ஷேடை ப்ரஷ் எடுத்து அந்த கலரை நல்லா பிக் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோஸ் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லையும் இன்னர் கார்னர்லையும் அந்த அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பவுடர் எல்லாத்தையும் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பவுடர் அப்ளை பண்ணுவோம்ல, பாருங்கள் எல்லாமே காணும். இப்போ வந்து இந்த ரோஸ் கலர் ஷேட் திருப்பி எடுத்து என்னோடய லோயர் லேஷில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். 2 ஐஸும் நான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோஸி சில்வர் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்ஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் நல்லா பிரைட்டாக பாப் அவுட் ஆகும். ஸோ ஒரு குட்டி பென்சில் ப்ரஷ் வச்சு நான் ப்ரிசைஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டேக் ஒர்க்கி லிக்விட் லைனர் வச்சு ஒரு ட்ராமாட்டிக்காக வந்து நான் வந்து ஒரு விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ராமாட்டிக்காக வரைய போகிறேன், கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த ஐ லுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக ப்ரிசைஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் திருப்பி ஸ்டேக் ஒர்க்கி காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொலாசல் மஸ்காரா எடுத்து நல்லா என்னோடய லேஷஸ் வந்து நல்லா திக்காக வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ட்ராமாட்டிக்கான ஐ லுக்குக்கு நல்லா திக்கான லேஷஸ் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ தாராளமாக வந்து ஒரு 2-3 கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பொறுமையாக. ஸோ இது மாதிரி விகில் மோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு லேஷஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. என்னோடய லோவர் லேஷ்லையும் நல்லா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 சைடும் நான் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் நீங்களே ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து என் ஃபேஸ் வந்து கான்டர் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஃபிஷ் ஃபேஸ் வச்சுட்டு நல்லா என்னோடய ஹாலோ ஆஃப் த சீக்ஸில் வந்து நல்லா கான்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு ஒரு நல்ல டைமென்ஷன் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என் நோஸ் வந்து நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ப்ரிசைஸான ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க நோஸை கான்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா ஐப்ரோஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து வெட் அண்ட் வெல் ப்ளஷ் இன் ஷேட் மெல்லோ வைன் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி பேலட் வந்து உடஞ்சிருச்சுன்னா வேறு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் அதை காட்ட முடியல. ஸோ ஒரு நேச்சுரலான ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளஷ், இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். என்னோடய டிப் ஆஃப் த நோஸ்லேயும் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் இன் ஷேட் மால்டன் கோல்டு எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸ், என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸில் தான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லுக் தான் நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவ் அந்த கிளாமே தரும். ஸோ நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஹேர்ட்டிங் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சட்டிலாக வேணாலும் சட்டிலாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் லிப்ஸ்க்கு NYBX சக்தி லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் சாஸி சம்பா எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் வித் ஆரஞ்ச் டோன்ஸ் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது லைட்டாக ரொம்ப ஆரஞ்சாக இருக்கனால வந்து அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து வெட் அண்ட் வெல் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிவ் மீ மோக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் எந்த லிப்ஸ்டிக்கோட வேணால் மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் அதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பன் வச்சு நல்லா வந்து மல்லிப்பூ வந்து சுற்றிருக்கேன் அதில். ஸோ ஒரு சிம்பிளான பன் தான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இந்த பியூட்டிஃபுல்லான என்னோடய சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஜும்காஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் மேக்கப் லுக் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இந்த ஓணம்க்கு கண்டிப்பாக இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் தமிழச்சி. ஸ்டே டியூன் கைஸ். Bye bye.